இன்றைக்கு நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் எதிர்கருத்து சொற்கள். இந்த எதிர்கருத்து சொற்களுக்கு சிங்களத்துல சொல்றது விருத்த பதன்னு சொல்றது. சரியா? என்ன சொல்றது? விருத்த பத. சரியா? எதிர்கருத்து சொற்களுக்கு நாங்க சொல்றது விருத்த பத அப்படின்னு சொல்றது. இப்ப சாதாரணமா வெளிச்சம் இருக்கு தானே? வெளிச்சத்துக்கு நாங்க சொல்றது எளிய. வெளிச்சத்துக்கு என்ன சொல்றது? எளிய. வெளிச்சத்துக்கு எளிய. எளியண்டா வெளிச்சம். சரியா? வெளிச்சமா இருக்கு. හොඳ එළියක් තියෙනවා. நல்ல வெளிச்சமா இருக்குது. හොඳ එළියක් තියෙනවා. හොඳ நல்ல එළියක් வெளிச்சம் තියෙනවා இருக்குது. நல்ல வெளிச்சமா இருக்குது. හොඳ එළියක් තියෙනවා. சரியா? இத மியூட் பண்ணி கொண்டாலே சரி கிறிஸ்தி. சரியான சவுண்ட். ரைட். சரியா? வெளிச்சம். அப்ப இந்த வெளிச்சத்தினுடைய எதிர்கருத்து சொல்ல என்ன? இருள். அப்படித்தானே? இருட்டு. இப்ப இரவையில வார இருட்டுக்கு வேற. சரியா? இரவையில வார இருட்டுக்கு நாங்க சொல்றது கழுவற. கழுவறன்னு சொல்றது. கழுவறன்னு சொன்னா இருட்டுன்னு அர்த்தம். சரியா? இப்ப இந்த பகலையில எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க கொஞ்சம் இருட்டா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலயும் கழுவறன்னு பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்துருயின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அந்துருய். தென் ஹரி அந்துருய். மே காமரே அதுருய். இந்த ரூம் இருட்டா இருக்குது. மே காமரே அதுருய். அந்துருய். அந்துருயின்னு சொன்னா இருட்டா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எலியன்னு சொன்னா வெளிச்சம். மே காமரே හොඳට එළියයි. இந்த ரூம்ல சரியான வெளிச்சமா இருக்குது. மே காமரே ஹரி அந்துருய். ஹரி அந்துருய்ன்னு சொன்னா சரியான ஒரு என்னது இதா இருக்குது. என்னவா இருக்குது? இருட்டா இருக்குது. அந்துருய்ன்னு சொன்னா இருட்டா இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? சரி. அடுத்தது லஸ்ஸன. அடுத்தது லஸ்ஸன. லஸ்ஸன என்று சொன்னால் அழகு. லஸ்ஸன என்று சொன்னால் அழகு. லஸ்ஸன அழகு. சரியா? இப்ப லஸ்ஸன யா ஹரி லஸ்ஸனாய். அவங்க சரியான அழகா இருக்காங்க. யா ஹரி லஸ்ஸனாய். அவங்க சரியான அழகா இருக்காங்க. எல்லாரும் வீடியோ பண்ணிட்டு வாங்களே. அவங்க சரியான அழகா இருக்காங்க. யா ஹரி லஸ்ஸனாய். அப்ப அவங்க அசிங்கமா இருக்காங்க. யா கெத்தாய். கெத்தாய். அழகுடைய எதிர்கருத்து என்னது? விருத்த பதவி முகாத கெத்தாய். கெத்தாய்ன்னு சொன்னா அசிங்கம். கெத்தாயின்னு சொன்னா அசிங்கமா இருக்கிறாங்க. யா ஹரி கெத்தாய். அவங்க சரியான அசிங்கமாக இருக்கிறாங்க. யா ஹரி கெத்தாய். இப்ப ஆரம்பம் இருக்கு தானே? ஆரம்பத்துக்கு நாங்க சொல்றது ஆரம்பய. ஆரம்பய. ஆரம்பயன்னு சொன்னா ஆரம்பம். அப்ப முடிவுக்கு என்ன சொல்றது? அவசானய. ஆரம்பய அவசானய. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆரம்பய ஆரம்பம், அவசானய முடிவு. ஆரம்பய ஆரம்பம், அவசானய முடிவு. මේක ආරම්භ කරා. இத திறந்தாச்சு. இத ஆரம்பிச்சாச்சு. මේක ආරම්භ කරා. මේ ஹோட்டலே ஆரம்ப කරා. இந்த ஹோட்டல ஆரம்பிச்சாச்சு. இந்த ஹோட்டல திறந்தாச்சு. மே ஹோட்டலே அவசான் කරා. இந்த ஹோட்டல முடிச்சாச்சு. விளங்கிட்டா? மே ஹோட்டலே அவசான் කරா. இந்த ஹோட்டல முடிச்சாச்சு. அப்ப பகல் இருக்கு தானே? பகலைக்கு நாங்க சொல்றது தவால். பகலைக்கு நாங்க சொல்றது தவால். தவால். அப்ப பகலுடைய எதிர்கருத்து என்னது? எதிர்ச்சொல் என்னது? இரவு. இரவுக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது ரே. இரவுக்கு ரேன்னு சொல்றது. இரவுக்கு ரே. இப்ப சந்தோஷம் இருக்குதானே? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இது எல்லாத்துக்கும் நாங்க வந்துட்டு சத்துட்ட. சத்துட்டன்னு சொன்னா சந்தோஷம். மம சத்துட்டிங் இன்னவா. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மட்டஹாரி சத்துட்டுய். எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. மட்டஹாரி சத்துட்டுய். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மம சத்துட்டிங் இன்னவா. உங்களை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். உங்களை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஒயா கென மங் சத்துட்டு வேணுவா. ஒயா கென மம சத்துட்டு வேணுமா. உங்களை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். விளையாட்டா? ஒயா கென மம சத்துட்டு வேணுமா. இப்ப சந்தோஷத்தினுடைய எதிர்கருத்து என்னன்னு சொன்னால் துக்க. துக்கண்டா சோகம், கவலை, துக்கம். சோகம், கவலை, துக்கம், துக்க. துக்வென்னேப்பா. கவலைப்பட வேண்டாம். துக்வென்னேப்பா. என்னது? துக்கப்பட வேண்டாம். துக்வென்னேப்பா. சோகமாக இருக்க வேண்டாம். அப்ப சோகமா இருக்க வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் துக்வென்னேப்பா. துக்வென்னேப்பா. சතුடக் தீனவனம் துகக் தீனவா. சத்துடக் தீனவானம் சந்தோஷம் இருக்குதாக இருந்தா துகக் தீனவா ஒரு துக்கமும் இருக்கும். விளையாட்டா? சரி. அடுத்தது ஆசை. ஆசைக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது ஆஷாவ.
ஆஷாவன்னு சொன்னால் ஆசை. ஆஷாவ ஆசை. மங் ஹரி ஆசாய். நான் சரியான ஆசையாக இருக்கிறேன். நான் சரியான விருப்பத்தோடு இருக்கிறேன். சரி. அதுக்கு முன்னுக்கு அந்த சொன்ன வார்த்தைன்னு சொல்லுங்க. சத்துட்டா இன்னவாம் எப்படி சார்? ரெக்கார்டிங்ல பாருங்க. எங்க இருந்தீங்க? இங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்க. முன்னுக்கு தான் சார். சரியா? ஆசைக்கு நாங்க சொல்றது ஆஷாவ. ஆசாவன்னு சொன்னா ஆசை. மங் இந்தியாப்ப கண்ண ஆசாய். நான் இடியப்பம் சாப்பிட ஆசை. நான் இடியப்பம் சாப்பிட விருப்பம். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க வந்துட்டு மங் இந்தியாப்ப கண்ண ஆசாய். மங் இந்தியாப்ப கண்ண ஆசாய். சரியா? இப்ப எழுதாதீங்க. நீங்க சும்மா உச்சரிச்சு பாருங்க. பிறகு ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. சரியா? ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. இப்ப உச்சரிங்க. சும்மா உச்சரிங்க. சரியா? சரி. இப்ப என்ன சொல்றது? மங் இந்தியாப்ப கண்ண ஆசாய். நான் இடியப்பம் சாப்பிட சரியான விருப்பம். நான் மியூட் பண்றேன்னா இங்க சவுண்ட் டபுளா கேட்கும் போது கஷ்டமா இருக்கும் எல்லாரும். சரியா? மம இந்தியாப்ப கண்ண ஆசாய். நான் இடியப்பம் சாப்பிட சரியான விருப்பம். மங் இந்தியாப்ப கண்ண ஹரி ஆசாய். நான் இடியப்பம் சாப்பிட சரியான விருப்பம். சரியா? ஆசாய்ன்னு சொன்னா விருப்பம், ஆசை அப்படின்றது தரும். இப்ப ஆசையுடைய எதிர்கருத்து என்னது? நிராசை. சிங்களத்திலேயும் அதேதான். நிராஷாவன்னு சொன்னா நிராசைன்னு அர்த்தம். அது நம்ம பெருசா பயன்படுத்துறது இல்லை. அதனால அது நமக்கு தேவையும் இல்லை. சரியா? தேவைண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி தேவையில்லை. இப்ப எழுதாதீங்க. ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. இப்ப உச்சரிச்சு பழகுங்க. பேனா வைங்கள மண்டைக்குள்ள ஏறாது. சரியா? எழுதுறதா இருந்தா நான் இதுல போட்டுறேன். அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியா? சரி. இப்ப அங்க என்று சொல்றதுக்கு எஹே. எஹே என்றால் அங்கே. எஹே அங்கே. எஹே அங்கே. அப்ப இங்க என்று சொன்னா மெஹே. மெஹே என்றா இங்கே. இப்ப நாங்க இந்த ஹேன்னு ஒன்று நேத்து கிளாஸ் ஒன்றுல படிச்சோம். நாங்க ஞாபகம் இருக்கா? நேற்றைய கிளாஸ்ல நாங்க ஹேன்னு ஒன்று படிச்சோம். ஹேன்னா ஒரு ஏரியாவை குறிக்கும். இப்ப அங்கேன்னு சொல்லும் போது அரஹே. அரண்டா முன்னால விளங்குதுன்னு அர்த்தம். அரஹேன்னா அந்த கண்ணுக்கு முன்னால காட்டி நாங்க சொல்றோம் அரஹே. அப்ப கண்ணுக்கு முன்னால தெரியாத அங்கேன்னு சொல்றோம் தானே. அங்கன்னு சொல்றது எஹே. அப்ப கண்ணுக்கு முன்னால தெரியல. எஹேன்னு சொன்னா அங்கேன்னு அர்த்தம். சரியா? அப்ப அங்கேயுடைய எதிர்கருத்து சொல்ல என்னது? இங்கே. இங்கேன்னு சொல்றது மெஹே. மெஹே. எஹே மெஹே. எஹே என்றா அங்கே, மெஹே என்றால் இங்கேன்னு அர்த்தம். சரியா? சரி. அடுத்தது நல்லதுக்கு நாங்க சொல்றது ஹொந்த. நல்லதுக்கு நாங்க சொல்றது ஹொந்த. கெட்டதுக்கு சொல்றது நரக்க. நல்லது ஹொந்த, கெட்டது நரக்க. நல்லது கெட்டது ஹொந்த நரக்க. நல்லது கெட்டதை சொல்லித்தாங்க. ஹொந்த நரக்க கீழதென்னு. இப்ப இந்த நல்லா இருக்குது, நல்லா உள்ளது, அந்த உள்ளது இருக்குதுன்னு முடிக்கிறது தானே. அதுக்கு சிங்களத்துல ஹொந்த தீயனவா, ஹொந்த இன்னவா இதெல்லாம் பயன்படுத்துறது இல்ல. கடைசியில ஒரு ஈ ஒண்ட போட்டா முடிஞ்சிடும். சரியா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு ஹொந்தாய் இன்னவா அப்படிலாம் தேவையில்லை. ஹொந்தாய் என்று சொன்னாலே போதும். சரியா? அவர் நல்ல மனுஷன். எப்படி சொல்றது? ஏயா ஹரி ஹொந்தாய். அவர் சரியான நல்ல மனுஷன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்றதுக்கு ஏயா ஹரி ஹொந்தாய் அப்படி சொல்லலாம். ஏயா ஹரி ஹொந்தகேனைக்கு அப்படி சொன்னா அவர் நல்ல ஒரு மனிதர் அர்த்தம். ஏயா ஹரி ஹொந்தாய் அவர் நல்லவர். ஏயா ஹொந்தாய் அவர் நல்லவர். ஏயா நரக்காய் அவர் கெட்டவர். ஏயா நரக்காய் அவர் கெட்டவர். சரியா? ஹொந்த தேவால் கீழது என்ன? நல்ல விஷயங்கள். ஹொந்த நல்ல தேவால் விடயங்கள். ஹொந்த தேவால் நல்ல விடயங்கள் கீழது என்ன சொல்லிக் கொடுங்க. நரக தேவால் உகான் அண்ணேப்பா. நரக தேவால் கெட்ட விடயங்கள் உகான் அண்ணேப்பா. உகான் அனவான்னு சொன்னா கற்பிக்கிறது. நரக தேவால் உகான் அண்ணேப்பா. கெட்ட விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கலாம்? பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியா? அடுத்தது மேல. மேலன்னு சொல்றதுக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது உட. மேலண்டா உட. சரியா? அப்ப மேல என்ற சொல்லுடைய எதிர்கருத்து என்னது? கீழே. அப்ப பிம. இப்ப சிங்களத்துல நான் வளமையா சொன்னதுதான். சிங்களத்துல வந்து நாங்க எந்த நாளும் பயன்படுத்துறதுன்னு சொன்னால் இந்த கீழே 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 கீழேன்னு பயன்படுத்துவோம். கீழே விழுந்துட்டுன்னு பயன்படுத்துவோம். எப்பவுமே நம்மளது கீழே விழுறது கிடையாது. தரையில தான் விழுறது. தரையில விழும். சரியா? பாதையில தரையில தான் விழும். ஆனா நாங்க தமிழ திண்டு வச்சிருக்கிறோம். எப்படி? கீழே விழுந்துட்டுது, கீழே விழுந்துட்டு, கீழே பாருங்க. தரையில பாருங்கன்னு சொல்றதுக்கு கீழே பாருங்கன்னு சொல்றது. கீழே விழுந்துட்டுன்னு சொல்லுவாங்க. தரையில விழுந்துட்டுன்னு சொல்றதுக்கு கீழே விழுந்துட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது ஒண்ணுக்கு கீழே இருக்குதானே, ஒன்றுக்கு அடியில இருக்குது. அந்த கீழையத்தான் ஏதாவது ஒன்றுக்கு கீழே இருக்கிறது தான் நாங்க கீழேன்னு சொல்லணும். சரியா? மற்றது வந்துட்டு தரையில அல்லது பூமியில அப்படித்தான் நாங்க பயன்படுத்தணும்.
ஆனா நாங்க தமிழ பிள்ளையா கதைக்கிறதுனால இன்னொரு மொழியை கற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்குது. சரியா? அது கீழேன்னு சொல்லக்கூடாது, தரையிலன்னு சொல்லணும். அப்ப மேலேண்டா உட, கீழே அதாவது தரையிலன்னு சொல்லும்போது பிம. விளைஞ்சா பிமன்னு சொல்றது. பிம வெட்டுனா கீழே விழுந்துட்டுது. பிம பலன்ன கீழே பாருங்க. யட்ட பலன்னு சொல்லக்கூடாது. யட்ட பலன்னு சொன்னா துணியை கிளப்பி தான் பார்க்கணும். யட்ட பலன்னு விளையிட்டா அதான் யாட்ட. அப்ப ஒருத்தருக்கு கீழே பார்ப்பாரு எட்டபலன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், காட்டுங்க பாக்குறேன்னு சொல்லி சொல்லுவான். விளைஞ்சா தூசணமா போயிடும். அப்ப அதனால பேசுற மொழியை தெளிவா விளங்கி கொள்ளணும். அப்ப யட்ட என்று சொன்னால் ஏதாவது ஒன்றுக்கு கீழே அர்த்தம். இப்ப ஃபைலுக்கு கீழே பாருங்கன்னு சொல்லும் போது ஃபைலுக்கு கீழே, அதுக்கு ஃபைலுக்கு கீழே தானே இருக்குது. அந்த கீழைக்கு நாங்க சொல்றது ஃபைலுக்கு யட்ட பலன்னு. ஃபைலுக்கு கீழே பாருங்க. அல்மாரிக்கு கீழே பாருங்க, அலுமாரிய யட்ட பலன்னு. அல்மாரிக்கு கீழே பாருங்க. சரியா? அப்ப மேசையை யட்ட பலன்னு, மேசைக்கு கீழே பாருங்க. புட்டுவை யட்ட பலன்னு, கதிரைக்கு கீழே பாருங்க. எந்த யட்ட பலன்னு, கட்டிலுக்கு கீழே பாருங்க. சும்மா யட்ட பலன்னு சொன்னா அவன் கிளப்பி தான் பார்ப்பான். சரியா? அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பேசுறத நல்ல தெளிவா பேசிக்கொள்ளணும். அப்ப கீழே தரையிலன்னு சொல்லும் போது பிமாண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க தரையில விழுந்தாலும் கீழே விழுந்துட்டுது, அடியில விழுந்தாலும் கீழே விழுந்துட்டுதுன்னு பயன்படுத்தினதுனால மத்த மொழியை கற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குது. இப்ப விளங்கிட்டு அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப உடன்னு சொன்னா மேல, யட்டன்னு சொன்னா அடியில, பிமன்னு சொன்னா கீழேன்னு அர்த்தம். சரியா? அப்ப அடித்தட்டுன்னு சொல்லும் போது எடத்தட்டுன்னு சொல்றது. அடித்தட்டு எடத்தட்டு. சரியா? எடத்தட்டுன்னு சொன்னா அடித்தட்டுன்னு அர்த்தம். அப்ப கீழ்த்தட்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம அதுக்கு பயன்படுத்திட்டோம். சரியா? அந்த கீழே பயன்படுத்திட்டோம். சரி, நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி, அந்த தமிழை புரிஞ்சுக்கொண்டா சரி. அடுத்தது சுகம். சுகத்துக்கு நாங்க என்ன சொல்றது? சனீப்ப. சுகத்துக்கு நாங்க சொல்றது சனீப்பன்னு சொல்றது, செப்பன்னு சொல்றது. செப்ப, சனீப்ப இது எல்லாமே சுகம்தான். சரியா? ஒயா சனீப்பெண் இன்னவாது, நீங்க சுகமாக இருக்கிறீங்களா? ஒயா சனீப்பெண் இன்னவாது, நீங்க சுகமா இருக்கிறீங்களா? இப்ப ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க, மல்லிடிதன் சனீப்பா இது தம்பிக்கு இப்ப சுகமா? மல்லிடிதன் சனீப்பா இது தம்பிக்கு இப்ப சுகமானு கேட்கும்போது, ஓ மல்லிடிதன் ஹொந்தாய் இப்ப தம்பிக்கு நல்லம், தேன் ஹொந்தாய் தென் சனீப்பாய் இப்ப சுகம் என்று சொல்றது. இப்ப கிட்டத்துல மஹிந்த ராஜபக்ஷ கேட்டார் தெரியுமா? එලවලුටිකක් පළතුරුටිකක් පොල්ගෙඩියක් ජීවන වියදම අහස උසට නැගලා තියෙන වෙලාවක් පොල් බෑයක් දැන් කීයද? ලාභද? ලූණු කොහමද? අඩුද? දැන් සැපද? என்று கேட்டார் தானே. சැපද என்று சொன்னா இப்ப சுகமா? இப்ப சுகமா இருக்கா? எல்லாம் விலை குறைஞ்சிட்டா சுகமா இருக்கான்னு கேட்டார். தென் செப்பது, செப்ப என்று சொன்னால் சுகம் என்று அர்த்தம். சரியா? அப்ப செப்பையுடைய எதிர்கருத்து என்னது? துக்க. துக்கண்டா என்ன சொல்றது? துக்கம், அந்த சோகம், அசனீப்பன்னு சொல்லலாம். சரியா? அப்ப சுகத்துக்கு சனீப்பன்னு சொன்னால் அசுபத்துக்கு நாங்க என்ன சொல்றது? அசனீப்பன்னு சொல்றது. அசனீப்ப. இப்ப தம்பி சுகம் இல்லாம இருக்காருன்னு சொல்லும்போது மல்லி அசனீப்ப வேலா, மல்லி அசனீப்ப வேலா தம்பி சுகம் இல்லாம இருக்கிறார். එයාට சனீපனே அவருக்கு சுகம் இல்ல. එයාට சனீපனே அவருக்கு சுகம் இல்ல. அப்ப அசனீப்பைன்னு சொன்னா என்னது? சுகமின்மை. சுகையின்மைக்கு நாங்க வந்துட்டு அசனீப்பன்னு பயன்படுத்திக் கொள்ளும். இதை நல்லா விளங்கி வச்சுக் கொள்ளணும். சரியா? சரி, அடுத்தது செலவு. செலவுக்கு நாங்க சொல்றது வியதம. செலவுக்கு என்ன சொல்றது? வியதம. மட்ட அத மாற விதியட வியதாங்குனா. மட்ட எனக்கு அத இன்றைக்கு மாற விதியட வியதாங்குனா. சரியான மாதிரி செலவு போயிட்டுது. இன்னைக்கு சரியான செலவு. சொந்தக்காரர்கள் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்பே ගෙදරට අමුත්තෝ ඇවිල්ලා හිටියා. විරුන්දිனர் வந்திருந்தாங்க. அப்பே ගෙදරට අමුත්තෝ ඇවිල්ලා හිටියා. எங்கட வீட்டுல விருந்தினர் வந்திருந்தாங்க. மாற விதியட வியதம். சரியான மாதிரி செலவு. வியதம் செலவு. அப்ப வியதம் செலவுனுடைய எதிர்கருத்து என்னது? வரவு. இந்த வரவுக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது ආදායම. ආදායම. ආදාயம் என்று சொல்லுவோம். අද මට හොඳ ආදායමක් තියෙනවා. අද பிசினஸ் වල මාර ආදායමක් තියෙනවා. இன்றைக்கு வியாபாரத்துல சரியான மாற ஆதாயமா තියෙනවා. சரியான வருமானம் இருக்குது. அப்ப அந்த வருமானத்துக்கு நாங்க ஆதாயம்னு சொல்றது. அப்ப வியதம்னு சொன்னால் செலவு, ஆதாயம்னு சொன்னால் வரவுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது லாபம். லாபத்துக்கு நாங்க சொல்றது லாபய. லாபயன்னு சொன்னா லாபம். மட்ட மாற லாபாய், எனக்கு சரியான லாபம். மே பிசினஸுக்கு மாற லாபாய், இந்த வியாபாரம்
சரியான லாபம் எனக்கு. சரியா? அத எலவலு லாபாயிலு இன்றைக்கு மரக்கறி லாபமாம். அத எலவலு லாபாயிலு இன்றைக்கு மரக்கறி லாபமாம் என்ற அர்த்தம். சரியா? அத எலவலு பாடுய். அத எலவலு பாடுய் இன்றைக்கு மரக்கறி நஷ்டம், நட்டம். நட்டத்துக்கு நாங்க சொல்றது பாடுய். பாடுன்னு சொன்னா நட்டம். சரியா? பாடு. பாடுன்னு சொன்னால் நட்டம் என்ற அர்த்தம். மட்ட ஹரி பாடுய். எனக்கு சரியான சார் அப்ப ஒயாகே பாடு என்ன அப்படின்னு என்ன சார்? அது வேற. அது பாடு அந்த அந்த விஷயம் வேற. பாடுவேன்னு சொன்னா ஒயா பாடுவேன்னு சொன்னா நீங்க உங்களோட பாட்டுல இருங்கன்னு அர்த்தம். சரியா? உங்களோட பாட்டுல இருங்க பாடுவேன்னு. சரியா? இப்ப நாங்க இதை சொல்றது என்ன சொன்னா நட்டத்துக்கு நாங்க வந்துட்டு அலாபன்னு சொல்றது. ஆனா பாடு ஒன்று பயன்படுத்துவாங்க. சிங்களத்துல அலாபன்னு ஒன்று இருக்குது. லாப அலாப. சரியா? இந்த என்ன சொல்றது அட்டலோதகம் இருக்குதானே, அட்டலோதகம்னு சொல்லுவாங்க. லாப அலாப துக்க செப்பை அசாயச நிந்தா பிரசன்சான்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அப்ப லாப அலாபன்னு சொன்னா லாபம் நட்டம், துக்க செப்ப துக்கம் மகிழ்ச்சி. விளங்கிச்சா? அந்த மாதிரி அதை சொல்லுவாங்க. சரியா? அந்த சிங்களாக்கள் அந்த தர்ம சக்கரம் பார்த்துருக்கிறீங்களா? அதுல 8 கோடு இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். லாப அலாப துக்க செப்ப யச அயச நிந்தா பிரசன்சாண்டு 8 அர்த்தங்கள் அதுல இருக்கும். அதுல வரும் லாப அலாப அப்படின்னு சொல்லி. அப்ப அலாபன்னு ஒன்று இருக்குது. நாங்க பாடுன்னு சொல்லி பயன்படுத்துவோம். அதை மட்டும் பாடுய். அதை பிசினஸுக்கு பாடுய். இன்னைக்கு வியாபாரம் சரியா நட்டம் சொல்றதுக்கு அதை பிசினஸுக்கு ஹரி பாடுய். இன்னைக்கு பிசினஸ் சரியா நட்டம் சொல்றது. சரியா? அடுத்தது உண்மை. உண்மைக்கு நாங்க சொல்றது எத்த. உண்மை எத்த. உண்மை எத்த. சரியா? அப்ப உண்மையை சொல்லுங்க எத்தக்கியான்னு. உண்மை சொல்லுங்க எத்தக்கியான்னு. உண்மையாத்தான் சொல்றேன். எத்தரம தமாய்க்கியான்னு. எத்தரம தமாய்க்கியான்னு உண்மையாத்தான் சொல்றேன். மம கியான்னு எத்த. நான் சொல்றது உண்மை. மா விசுவாசகரான்னு என்ன நம்புங்க. மம கியான்னு ஏத்த. நான் சொல்றது உண்மை. பொறு பொறு பொறு. பொய் பொய் பொய். மூ பொறு கியான்னு. இவன் பொய் சொல்றான். பொறு கியான்னேப்பா மனுஷயோ. பொய் சொல்ல வேண்டாம் மனுஷன். பொறு கியான்னேப்பா. பொய் சொல்ல வேண்டாம். பொறுக்கியான புரிது என்னப்பா. பொய் சொல்ல பழக வேண்டாம். அப்ப எத்தண்டா உண்மை, பொய். பொருவண்டா பொய்ன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது வலது இடது இருக்குதானே, இதுக்கு நாங்க சொல்றது தக்குணன்னு சொன்னால் வலதுன்னு அர்த்தம். வம என்றால் இடதுன்னு அர்த்தம். இப்ப தக்குண என்ற சொல் வலதுன்றதையும் குறிக்கும், தெற்குன்றதையும் குறிக்கும். சரியா? தென் மாகாணத்துக்கு நாங்க என்ன சொல்றது தக்குணு பலாத்த. தென் மாகாணம் தக்குணு பலாத்த. தென் மாகாணம் தக்குணு பலாத்த. இப்ப இந்த காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்படி தக்குனே கொள்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தக்குனே கெம்மக். நாங்க என்னது தென் மாகாண பிள்ளைகள். அப்ப தக்குனன்னு சொன்னா வலது நடந்தது தானே. அப்ப நாங்க வழக்கை ஆக்கல் அப்படின்றதுதான் அதுல டிரான்ஸ்லேஷன். அதுல அப்படிதான் இருக்குது. அது தென் மாகாணத்தில் உள்ளவங்க எல்லாம் என்னது எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த முகம் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சவாலுக்கு முகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோட ஊர் தான் அதெல்லாம். சரியா? ஹம்பாந்தோட்டை, அடுத்தது மாத்தரை, காலி, இதெல்லாம் அவங்களோட ஊர் தான். அப்ப அந்த ஊருக்காரவங்க என்னது பசியோட வந்தவங்களை சாப்பாடு கொடுப்பாங்க. பசியோடு வந்தவர்களுக்கு உணவளிப்பாங்க. அதே போன்று என்னது எந்த ஒரு பொடியனும் நேரடியாக கதைப்பாங்க. நேராக கதைப்பாங்க. ஒளிவு மறைவெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. நேரடியாக கதைப்பாங்க. எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது தான் சாப்பிடாட்டியும் பிரச்சனை மற்றவனுக்கு கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி கதைக்கிறத டிரெக்டா முகத்துல கதைப்பாங்க. எந்த ஒரு சவாலுக்கு முகம் கொடுப்பாங்க. பயம்ன்றது கிடையாது. பயம் இருக்குதான், தண்ட விஷயத்துல பயம் இருக்குது அப்படின்றது மானத்துல பயம் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் பயம் இல்லை. தைரியமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தக்குனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தக்குனன்னு சொன்னா வலதுன்ற அர்த்தம், வமான்னு சொன்னா இடதுன்ற அர்த்தம். ஆனா ஒரு உண்மை தெரியுமா? நான் மாத்தரை, அம்பாந்தோட்டை, காலி 3 மாவட்டத்துக்கும் போனேன். சரியா? சாப்பாடு சரியான விலை. சரியா? காசு இல்லாட்டி சாப்பாடு தாரானுகள் இல்லை. அடுத்த கேள்வி கேட்கலாம்னு போனேன். திருச்சி ஓடுறானுகள். ஒரு கெம்மையும் இல்லை, ஒரு கெத்தும் இல்லை. அப்படி தக்குனே கெம்மன்னு சொல்லுவான். நான் என்னது வலது கெத்துன்னு சொல்லுவான். தைரியமா சொல்லுவான் கிசிம கெம்மாக்னே. எந்த ஒரு கெத்துமே அங்க கிடையாது. எக்கனிக் தின்னே கதா கரணும். ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் கதைப்பாங்க. அனித் ஹெமோம கொப்பாய். விளையிட்டா? சரி, அடுத்தது காளை. காளைக்கு நாங்க என்ன சொல்றது? கொப்பாயின்னு சொன்னா கோலத்தனம், கோளையல் சொல்றோம். அந்த மாதிரி
சரியா? ஹரி கோத்தாயின் என்ன சார்? ஹரி கோத்தய கோத்தாய் கோத்தாயின்னு சொன்னா ஒரு ஒரு சனியன் என்று சொல்றோம் அந்த மாதிரி. சரியா? கோத்தையா சனியன் பிடிச்சவன் சொல்றோம் அந்த மாதிரிதான் அது. சரிதானே? சரி, காளைக்கு நாங்க சொல்றது உதே. காளைக்கு நாங்க சொல்றது உதே. உதே உதே ஒப போருவ மத்த துட்டுவா நேற்று காலையில உன்னை மனவரையில் கண்டேன். அப்ப நேற்று காலையில ஈய உதே, இண்டை காலையில அத உதே. ஹெட்ட உதேடம் அங்கேன்னா நாளை காலைக்கு நான் வரேன், நாளைக்கு காலையில நான் வரேன். ஹெட்ட உதேடம் அங்கேன்னா அப்போ உதே என்ற சொல்லுடைய எதிர்க்கிறது என்னது? ஹவச. ஹவசண்டா பின்னேரம். உதே காலையில, ஹவச பின்னேரம். ஈய ஹவச அப்படி கமனாக்கியா நேற்று பின்னேரம் நாங்க ஒரு பயணம் போனோம். அது ஹவச ஒயாத்தேன்னு, அது ஹவசட்ட ஒயாத்தேன்னு, இன்றைக்கு பின்னேரத்துக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க அப்படி சொல்லலாம். அடுத்தது இருக்குது தீயனவா. இருக்குது தீயனவா இல்ல நே. இருக்குது தீயனவா இல்ல நே. மங்காவ சல்லி தீயனவா, என்கிட்ட காசு இருக்குது. மங்காவ சல்லினே, என்கிட்ட காசு இல்ல. இப்ப உயிருள்ள ஒன்று இருக்குதா இருந்தா இன்னவான்னு சொல்லணும். உயிர் இல்லாத ஒன்று இருக்குதாக இருந்தா தீயனவான்னு சொல்லணும். இது நல்லா விளைய கொள்ளணும். சரியா? இப்ப எங்கட வீட்டு நாய் இருக்குதுன்னு சொல்ற எப்படி? அப்ப எதிர பல்லைக் தீயனவா இல்ல, அப்ப எதிர பல்லைக் இன்னவாண்டு பயன்படுத்தணும். ஏன்னா உயிர் இருக்கிறதுனால இன்னவாண்டு வரும். அப்ப எதிர பல்லைக் இன்னவா. அப்ப எதிர உக்குசைக்கு இன்னவா. எங்கட வீட்டுல ஒரு கழுகு இருக்குது, அப்ப எதிர உக்குசைக்கு இன்னவா. அப்ப எதிர பூசைக்கு இன்னவா. எங்கட வீட்டுல ஒரு பூனை இருக்குது. சரியா? இன்னவா இருக்குது. அப்ப ஒரு பொருள் இருக்குது, அப்பே எதிர பைக்கு கத்தீனவா. எங்கட வீட்டுல ஒரு பைக் இருக்குது. அப்பே எதிர காரை கத்தீனவா. எங்கட வீட்டுல ஒரு கார் இருக்குது. அப்ப இருக்குதுன்னு சொல்லும் போது உயிர் உள்ளது இருந்தா இன்னவாண்டு பயன்படுத்தணும், உயிர் இல்லாது இருந்தா தீயனவாண்டு பயன்படுத்தணும். சிங்களத்துல உள்ள ரூல்ஸ் அதுதான். அந்த ரூல்ஸை நன்றாக நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். அப்ப இல்லைன்னு சொல்லும் போது நேன்னு சொல்றது. சரியா? இப்ப இருப்பார் இருக்கலாம், இருப்பார் இருக்கலாம்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் பெயர்ல நாங்க சொல்லும் போது எத்தி என்று பயன்படுத்துவோம். அப்ப அங்க வீட்டுல இருப்பார், வீட்டுல இருப்பாருன்னு சொல்றோம் தானே, ஒரு சந்தேகம் மாதிரி சொல்றோம். வீட்டுல இருப்பார், அப்பா வீட்டுல இருப்பார். தாத்தா கிதர ஏத்தி, தாத்தா கிதர ஏத்தி, அப்பா வீட்டுல இருப்பார். அவர்கிட்ட காசு இருக்கும். ஏகாவ சல்லி ஏத்தி, ஏகாவ சல்லி ஏத்தி, அவர்கிட்ட காசு இருக்கும். அப்ப இருக்கும் சந்தேகத்தின் பெயரில் நாங்க ஒரு சந்தேகமான முறையில் நாங்க பயன்படுத்தும் போது இருக்கும் இருக்கலாம் என்று சொல்லும் போது எத்தி என்று நாங்க என்ன செஞ்சு கொள்ளும்? பயன்படுத்தி கொள்ளும். ஆனா தனியா எத்தின்னு சொன்னா போதும் என்ற அர்த்தம். எத்தி என்றா போதும் என்ற அர்த்தம். ஆனா இருக்கலாம், இருப்பார் அப்படின்ற சந்தர்ப்பத்துல எத்தி என்று சொன்னா அந்த மாதிரி அர்த்தங்களை தரும். சரிதானே? சரி, அடுத்தது ஏறுறது. ஏறுறதுக்கு நாங்க சொல்றது நகினவா. ஏறுறதுக்கு நாங்க சொல்றது நகினவா. மாம் பஸ் எக்கட நாகினவா, நான் பஸ்ல ஏறுறேன். மாம் பஸ் எக்கட நாகினவா, நான் பஸ்ல ஏறுறேன். மாமா கஸ் நாகினவா, நான் மரம் ஏறுறேன். நான் மாம் கஸ் நாகினவா, நான் மரம் ஏறுறேன். சரியா? அப்ப இறங்குறதுக்கு நாங்க சொல்றது பஹினவா. மாங் கஹென் பஹினவா, நான் மரத்திலிருந்து இறங்குகிறேன். நாங்க என்னென்று ஒன்று படிச்சு தெரியுமா? என்னண்டா இடமிருந்து அர்த்தம், இல்லிருந்து அல்லது இடமிருந்து அர்த்தம் படிச்சிருக்கு தானே. அப்ப மரத்திலிருந்து கஹென், கஹெம் பஹினவா, நான் மரத்திலிருந்து இறங்குகிறேன். மாம் பஸ்ஸகெம் பஹினவா, நான் பஸ்ல இருந்து இறங்குகிறேன். அப்ப ஏறுறதுக்கு நகினவா, இறங்குறதுக்கு பஹினவா என்ற அர்த்தம். சரிதானே? போதுமா? தீனவட்டன் என்ன சார்? கீனவட்டன்டா கீனவட்டன்டா சொல்றதுக்கு இல்ல, கீனவட்டன்ல தீனவட்டன்டா. தீனவட்டை இருக்கிறத இருக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் தரும். சரியா? சரி, இன்னும் சில விஷயங்களை பாப்போமா? சின்னன் இருக்கு தானே, சின்னனுக்கு நாங்க சொல்றது பொடி. சின்னனுக்கு நாங்க சொல்றது பொடி. சின்ன தம்பி பொடி மல்லி. பெரிய தம்பி சின்னத்தினுடைய எதிர்ச்சொல் என்னது? பெரிய. அப்ப லொக்கு, லொக்கு மல்லி பெரிய தம்பி. லொக்கு ஐயா பெரிய அண்ணன், பொடி ஐயா சின்ன அண்ணன். அப்ப சின்னக்கா பொடி அக்கா, பெரிய அக்கா லொகு அக்கா. சித்தி அதாவது சின்னம்மான்னு சொல்றோம். சின்னம்மா புஞ்சி அம்மா, சித்தப்பா புஞ்சி தாத்தா அல்லது பாப்பா. அப்ப பெரியம்மா லொகு அம்மா,
பெரியப்பா லொகு தாத்தா விளையாண்டா. அப்ப சின்னன் புஞ்சி அல்லது பொடி என்று பயன்படுத்தலாம், புஞ்சி என்று பயன்படுத்தலாம், சூட்டி என்று பயன்படுத்தலாம். இதெல்லாம் சின்னன். லொக்குன்னு சொன்னா லொகு பெரிய என்று அர்த்தம். சரியா? அடுத்தது உள்ள. உள்ளன்னு சொல்றது எத்துலே. சாரி, உள்ள வாங்க. எத்துலட்ட என்ன? உள்ள வாங்க. எத்துலட்ட என்ன? அப்ப உள்ளையுடைய எதிர்ச்சொல் என்னது? வெளியே. வெளியே போங்க. எலியடான எலியடான வெளியே போங்க. வெளியே போங்க. எலியடான எலியடான வெளியே போங்க. வெளியே போங்க. சரியா? அப்ப இந்த குட்டை இருக்குதானே, இந்த குட்டைக்கு நாங்க சொல்றது கோட்டை. குட்டைக்கு நாங்க சொல்றது கோட்டை. அப்ப நெடுசுக்கு நாங்க சொல்றது உச. ரைட்டா? மேக கோட்டாய், இது குள்ளமா இருக்குது, இது கட்டையா இருக்குது, இது குட்டையா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மேக கோட்டாய். மேக உசாய், இது உயரமா இருக்குது, இது உயரமா இருக்குன்னு சொல்லும் போது உசாயின்னு சொல்லுவோம். அப்ப உச கோட்டை. மிட்டின்னு பயன்படுத்துவோம். மிட்டின்னு சொன்னாலும் கட்டைன்னு அர்த்தம், கட்டையான அர்த்தம். சரியா? அடுத்தது நண்பனுக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது யாழுவா. நண்பனுக்கு நாங்க சொல்றது என்ன? யாழுவா. இது எழுதுற பாஷையில மித்துரான்னு சொல்லுவாங்க. யாழுவா. மேமகை யாழுவேக், இவர் என்னுடைய ஒரு நண்பர். மேமகை மிதுரைக்குன்னு பயன்படுத்தலாம். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த எழுத்து சொல்லே பயன்படுத்துவாங்க. மேமகை மிதுரா, மேமகை மிதுரேக், மேமகை ஹோந்த ஹிதவதேக். ஹிதவதேக், ஹிதவதேக், மிதுரேக், யாழுவேக். யாழுவா, மிதுரா, ஹிதவதா, இதெல்லாம் நண்பனை குறிக்கும். சரியா? நண்பன். அப்ப நண்பனுடைய எதிர்ச்சொல் யாரு? எதிரி. எதிரிக்கு நாங்க சொல்றது என்ன சொல்றது? ஹதுரா. மேமகை ஹதுரேக், இவர் என்ற எதிரி. மேமகை ஹதுரேக், இவர் என்ற எதிரி அப்படின்னு சொல்றது. சரியா? சரி, அடுத்தது நீதி இருக்குதானே, நீதிக்கு நாங்க சொல்றது நீத்திய. இப்ப நீத்தியன்னு சொன்னா நீதிக்கும் வரும், சட்டத்துக்கும் வரும். நீதிக்கும் வரும், சட்டத்துக்கும் வரும். அப்ப அநீதிக்கு நாங்க என்ன சொல்றது? அதுக்கும் அநீத்திய. அநீத்தியன்னு வரும். சிங்களத்துல அநீத்திய. நீத்திய, அநீத்திய. நீத்தியன்னு சொன்னால் சட்டம் அல்லது நீதியின் அர்த்தம். அநீத்தியன்னு சொன்னால் அநீதி. அதேதான், தமிழ்ல இருக்கு தானே, அநீதின்னு இருக்கு. அநீதின்னு இருக்கிறத நாங்க என்ன செஞ்சோம்? பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இதை நீங்க நல்லா என்ன செஞ்சு கொள்ளணும்? பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்தது நீளமான சொல்றது என்ன தெரியுமா? திக. நீளமான சொல்லும் போது திக. திக ஷர்ட், நீளமான ஷர்ட். திக பார, நீளமான வீதி. இப்ப திகையுடைய எதிர்கருத்து என்னன்னு சொன்னால் என்ன சொல்றது? கெட்டி. கெட்டின்னு சொன்னா ஒரு குறுகிய என்ற அர்த்தம். திகண்டா நீளமான, கெட்டி என்ற குறுகிய. கெட்டி பணிவிடைய, குறுந்தகவல். கெட்டி பணிவிடைய, குறுந்தகவல். கெட்டியங்கி என்ன? சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சுருக்கமா சொல்லுங்கன்னு சொல்லும் போது கெட்டியன் கியான்னு. சரியா? அப்ப இப்ப நீட்டுக்கு மாங்கன்னு சொல்றது தானே. நீட்டுக்கு மாங்கன்னு சொன்னா அது நீளம் தானே, நீளத்தானே குறிக்குது. நீட்டுக்கு மாங்க, இந்த ரோட் நீட்டுக்கு வாங்க. மே பாரதிகே என்ன? பாரதிகே என்ன சொன்னால் இந்த ரோட் நீட்டுக்கும் வாங்க, ரோட் நீட்டுக்கும் வாங்கன்னு சொல்றோம். அந்த சந்தர்ப்பத்துல பாரதிகே என்ன அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்? பயன்படுத்தி கொள்வோம். சரிதானே? சரி, இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் எல்லாம் நன்றாக நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நீங்க எழுதி எங்கேயாவது வைக்கணுமாக இருந்தா எழுதி கிளிக்கணுமே, நாம படிச்சு கிளிக்கிறார்கள் தானே. அப்படி படிச்சு கிளிக்கணுமா இருந்தா நான் இந்த ரெக்கார்டிங்கை போட்டு விடுறேன், அந்த லிங்கை பார்த்து படிச்சு கொள்ளுங்க. சரியா? சரி, இப்ப உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு